ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம பாபிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala spoons. முதல்ல ஒரு கடாயில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு 1/2 கப் சோளம் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அந்த கார்ன்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கார்ன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இது தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எல்லா கார்ன்ஸ் மேலேயும் இந்த மாவு வந்து லைட்டாக கோட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கலரி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அது ஒன்று ஒட்டாமல் இருக்க லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ அந்த எண்ணெயோட சவுண்ட் குறைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண கார்னில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த கார்னில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே இந்த மசாலாலாம் கலந்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கலந்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.